அப்போது என் அப்பா இளையராஜா பெரும்பான்மை, என் தம்பி யுவன் சங்கர் ராஜா சிறுபான்மை என்றால் நீங்கள் எப்படி சொல்லுவவனே? இந்த ஷூ கொஞ்சம் காஸ்ட்லி, ஒரு செருப்பு விளக்க மாட்டேன். போடனாய் பேரு பெத்த பேரு நீலு, என்னது நீலு லேது, என்னது தாக நீலு லேது. எல்லாத்தையும் பார்த்து படிக்கிறது, இது பார்க்காம வருது. எப்படி வருது? என்னப்பா இப்படி பண்றீங்களே அப்பா, என்னப்பா நீங்க? அமைச்சர்ல இருந்து எங்களுக்கு காசு தர மாட்டேங்கிறாங்க, நாங்க வாத்தியாருக்கு சம்பளம் போட முடியல, நாங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்? பெரியார் என்ன பெரியார சொல்லி ஒத்த ஓட்டு வாங்க முடியல. நான் அயோக்கியனா? ஆம், நான் அயோக்கியன். என் இஸ்லாமிய மக்களின் மீது திராவகத்தை வீசுகிற போது தடுக்கிற 2010 தொண்டுக்களை தான் போட்ட, இதே மாதிரி ஒரு சந்துக்களை தான் வச்ச. இப்ப இந்த 25 சந்துக்களை தான் வச்சிருக்க. இதே மாதிரி உங்க மொத்த பேரையும் சந்துக்களை வச்சு நான் மூடல. மக்களின் பாதுகாவலர் ஐயா ஸ்டாலின், ஐயா வேணாம் அப்பா ஸ்டாலின். ஒருத்தங்க அண்ணா எங்க ஊருக்கு ஒரு இது பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வழக்க வாங்கியாவது நாங்க அடிக்கடி வர்ற மாதிரி பாத்துக்கிறோம். டே ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களா பாவியெல்லாம்? எப்படி இவங்க திராவிட கைப்பிள்ளைகளா இருக்காங்க? கள்ள ஓட்டு போடும்போது தடுக்காத காவல்துறை தேர்தல் ஆணையம் ஓட்டை மட்டும் நேர்மையாக எண்ணும் என்று நீ நம்பினால் ஒன்னும் உன்னை பண்ண முடியாது. வரலாற்றில் எண்ணரும் தம்பி தங்கைகளே, அன்பு சொந்தங்களே, எப்போதும் கோழைகளுக்கு இடம் இருந்ததில்லை, வீரர்களுக்குத்தான் வரலாற்றில் இடம் இருந்திருக்கிறது. அடிமைகளுக்கு இடம் இருந்திருக்கிறது, ஏழைகளுக்கு இடம் இருந்திருக்கிறது. ஆனால் கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்ததில்லை. மரணத்திற்கு அஞ்சாதவன் எவனோ அவனை வரலாற்றில் மாவீரனாக போற்றப்படுகிறான். சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான். அப்படி சாக துணிந்து நின்று சரித்திரமான சரித்திர நாயகன் நம்முயிர் அண்ணன் பழனி பாபா அவர். எதனாலே அவன் சாக துணிந்து நின்றான்? யாருக்காக நின்றான்? எனக்காக, உங்களுக்காக, நமக்காக. அவனை ஏன் போற்றுகிறோம்? எங்கள் அண்ணன் தடா ரஹீம் அவர்களும் என் அன்பு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் குறிப்பிட்டார்கள், ஓட்டுக்காக நிற்பவர்கள் பழனி பாபாவை போற்ற மாட்டார்கள், கொண்டாட மாட்டார்கள். நாட்டுக்காக மக்களுக்காக எவர் நிற்கிறாரோ அவர் பழனி பாபாவை போற்றாது போக மாட்டார்கள். அப்போதும் சொன்னேன், இப்போதும் சொல்வேன், எப்போதும் சொல்வேன், நீங்கள் போட்டா போடுங்கள், இல்லை என்றால் போங்கள். ஆனால் இது எங்கள் பிறவி கடமை, நாங்கள் செய்வோம். எங்களுக்காக இறந்தவனை நாங்கள் மறந்து கடந்து போனால் இறந்து போன பிணத்திற்கு இணையானவர்கள். முதலில் அவன் எங்களுக்கு கற்பித்தது அச்சத்தை கைவிட வேண்டும். அதைத்தான் எங்கள் தலைவனும் போதித்தான். அச்சத்தை கைவிடு, இல்லையேல் உன் லட்சியத்தை கைவிடு. பயம் என்பது கோழைகளின் தோழன், அது வீரனுக்கு எதிரி. அதை அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. இதை எங்களுக்குள் புகுத்தியவர் எங்கள் உயிர் அண்ணன் பழனி பாபா அவர்களும் எங்கள் உயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களும். அவன்தான் என் அன்பு மக்களே இந்த நிலத்தில் சொன்னான், இஸ்லாம் ஒரு மார்க்கம், தூய வழி, ஒரு புனித வழி. மார்க்கம்தான் எங்களிடத்தில் வந்தது, நாங்கள் இங்குதான் இருந்தோம்.
என்னவாக இருந்தோம்? தமிழர்களாக இருந்தோம். கற்பித்தவன் யார்? அவன்தான். படமாக என் முன்னே இருப்பவன் தான் எங்களுக்கு பாடமாக இருந்தான். நான் இஸ்லாமியன், தமிழனாகவில்லை. நான் தமிழன், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். ஓர் இறை, ஏக இறைவன் அல்லாஹ், ஒரே வழி, நபிகளின் மொழி, அதை ஏற்று இஸ்லாத்தை பின்பற்றுகிறேன். என் மார்க்கம் இஸ்லாம், ஆனால் நான் தமிழன். இதை எங்களை போன்ற தமிழ் இளம் தலைமுறைக்கு தத்துவமாக தந்து மறைந்தவன் புரட்சியாளன் பழனி பாபா. இங்கே பேசிய என் தம்பிகள் எல்லாம் கூட குறிப்பிட்டார்கள். 13,000 மேடைகளிலே ஒரு முறை கூட என் அரும் இஸ்லாமிய சொந்தங்களை என்று பேசவில்லை. என் அரும் தமிழ் மக்களை என்றுதான் 13,000 மேடைகளிலும் பேசினார். உலகத்திலே அதிக மணி நேரம் பேசியவன் பிடல் காஸ்ட்ரோ தான். 6 மணி நேரம். இந்த நிலத்தில் தொடர்ந்து 5 மணி நேரம் பேசியவன் உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் மகன் சீமான் தான். ஆனால் உலக வரலாற்றிலே அமெரிக்காவிலே பிலோடெல்பியா ஃபெலோஷிப் என்கிற பல்கலைக்கழகத்தில் டெல்டா என்ற அரங்கிலே 13 மணி நேரம் தொடர்ச்சியாக ஆங்கிலத்தில் உரையாற்றிய வரலாற்று புரட்சியாளன் பழனி பாபா. பிடல் காஸ்ட்ரோவுக்கு வரலாறு உண்டு, நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். 6 மணி நேரம் தொடர்ச்சியாக பேசினான் என்று. எங்களுக்கும் ஒரு வரலாறு வரும். அது எங்கள் உயிர் அண்ணன் பழனி பாபா 13 மணி நேரங்கள் தொடர்ச்சியாக உரையாற்றினான் என்ற பதிவு வரும். இங்கே பேசினார்கள் எங்கள் முன்னவர்கள் தமிழர்கள், எங்கள் முன்னவர்களின் இறந்ததை அவர்கள் மையத்தை போற்றுவது, நாங்கள் மூத்தோரை தெய்வமாக போற்றிய மரபினர் தமிழ் மரபினர். அப்படித்தான் எங்கள் குலதெய்வங்கள் உருவானது. என்னுடைய குலதெய்வம் வீரமா காளி அப்படித்தான் வந்தால். ஐயனார், கருப்பணையசாமி, சுடலை மாடன், எசக்கியம்மன் எல்லாரும் இப்படித்தான் வந்தார்கள். தமிழர்கள் நாங்கள் தான் மசூதி வழிபாட்டு மரபினர். அப்படித்தான் இங்கே திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் மலையிலே அங்கே சிக்கந்தர் மசூதி. எழுதி வைங்கள் என்ன சொந்தங்களே, ஒரு நாள் இந்த பிள்ளைகளுக்கு அதிகாரம் வரும். பழனி பாபா என்கிறவனுடைய நினைவு இடம் போற்றத்தக்க புனித இடமாக மாறும். அங்க இந்த மகன் நானே கந்திரியாக்கி கொண்டாடுவேன். எந்த கொம்பன் தடுக்க முடியாது. ஏன் அவனை போற்ற வேண்டும்? வரலாற்று வழித்தடம் அவன். வரலாற்று வழித்தடம். அநீதி பிடல் காஸ்ட்ரோ சொல்லுகிறான், தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்று. தடம் பதித்து நடந்தவன். புரட்சியாளர் சேகுவேரா அநீதியை கண்டு அதை பொறுத்து கொள்ள முடியாமல் நீ கோபப்படுவாயா, ஆனால் நீனும் என் தோழனே என்கிறான். அப்படி கோபப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, அடித்தளத்தில் அழித்து வைக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்ட மக்களின் தோழனாக இருந்தவன் புரட்சியாளன் பழனி பாபா அவர்கள். ஒரு இஸ்லாமிய கவிஞன், புரட்சி கவிஞன் எழுதுகிறான், என் வீட்டை இடித்தவன் தடுக்க போராடி என்னை பயங்கரவாதி என்கிறான். என் கண்முன்னே என் தாய் தந்தையரை கொன்றவன், என் அக்காதங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்தவன் தடுக்க போராடி என்னை தீவிரவாதி என்கிறான். என் கண்முன்னே நாட்டை அழித்து நாசமாக்கியவன் அதை தடுக்க போராடிய என்னையை பயங்கரவாதி என்கிறான். அப்படியே எழுதி வந்து சொல்லுவான். அப்படி பார்த்தால் இந்த தீவிரவாதம், பயங்கரவாதி, தீவிரவாதி என்ற சொல் எவ்வளவு புனிதமானது என்று எழுதினான். அந்த கவிஞன் எழுதிய கவிதைக்கு வடிவமாக வாழ்ந்தவன் நம்முயிர் அண்ணன் பழனி பாபா அவர்கள். அநீதியை எதிர்த்தால் நான் அயோக்கியனா? ஆம், நான் அயோக்கியன்.
என் இஸ்லாமிய மக்களின் மீது திராவகத்தை வீசுகிற போது தடுக்க நான் போராடினால் தீவிரவாதியா? ஆம், நான் தீவிரவாதி. உரிமை இழந்து நிற்கிற மக்களுக்காக நான் பேசினால் பிரிவினைவாதியா? ஆம், நான் பிரிவினைவாதி. இந்த தேசம் கொடிய சட்டங்களை போட்டு என்னை அடக்கி ஒடுக்குமானால் அதை தகர்ப்பதற்கு நான் போராடினால் தேச துரோகி என்றால் ஆம், நான் தேச துரோகி. அப்படி பார்த்தால் இது எவ்வளவு புனிதமான வார்த்தைகள். நேரடி வழித்தோன்றலாக உங்கள் முன்னால் நிற்கிற மகன் இருக்கிறேன். 130 வழக்கு, 127 முறை சிறை, எனக்கு 230 வழக்குகள். இதில் ஒன்றில்தான் நான் அவர் கண்ணன். வரும்போது என்னுடைய தம்பி தேவாவுக்கு அருகில் அன்றைக்கு உயர் பொறுப்பில் இருந்த காவல்துறை அதிகாரி, எங்கு செல்கிறீர்கள்? எல்லாம் அண்ணன் பழனி பாபாவுக்கு ஒரு கூட்டம் பழனியிலே நடக்கிறது, அங்கு போறோம் என்று. அன்னைக்கு பழனி பாபா பேசினது தான் உங்க தலைவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அவர் பதிவு செய்கிறார். ஒரே நோக்கத்திற்காக ஒரே தளத்தில் ஒரே நிலத்தில் ஒரே இனத்தில் நிற்பவர்கள் நாங்கள் ஒரே மாதிரி தான் பேசியாக வேண்டும், வழி இல்லை. முதலில் என் அன்பு சொந்தங்கள், உளவியல் விடுதலையை நாம் அடைய வேண்டியது இருக்கிறது. பழனி பாபா போன்று ஒரு புரட்சியாளன் இந்த நிலத்தில் இனி தோன்றுவானா இல்லையா என்பது இல்லை. சேகுவாரா சொல்லுகிறான், ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் கொண்டிருந்த நோக்கமும் அவன் முன்வைத்த முழக்கங்களும் மரணித்து போவதில்லை என்கிறார். அப்படி பழனி பாபா அவர்கள் இன்று நம்மோடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவன் கொண்டிருந்த நோக்கமும் முன்வைத்த முழக்கங்களும் அவன் நாடங்களும் சுமந்திருந்த லட்சிய கனவும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை என்னரும் உடன் பிறந்தார்கள் நினைவில் கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப அவர் நம்மிடத்திலே பதிவு செய்கிறார், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு எதிர்கால இந்த தமிழகத்தை எழுச்சி மிகுந்த ஒரு வலிமை மிக்க வளமையான தமிழ்நாடாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, உங்களுக்கு உடன் பிறந்தவன் சொல்லுவேன், முதலில் நீங்கள் உளவியல் நிமிர்வை பெறுங்கள். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். நீங்கள் பெரும்பான்மை தேசிய மக்கள் என்கிற எண்ணம் உங்கள் எல்லோருக்கும் வர வேண்டும். இது உங்கள் நாடு, இது உங்கள் நிலம், இது உங்கள் இனம், நீங்கள் தமிழ் இனம், நாம் தமிழர்கள் என்ற பெருமிதம், திமிர் உங்களுக்கு வர வேண்டும். அந்த திமிரில் ஏற்படும் நம் நிமிர், அதை உள்ளத்தில் கொள்ள வேண்டும். இதைத்தான் தன் வாழ்நாள் முழுமைக்கும் போதித்தார் புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள். சிறுபான்மை என்பது எப்படி, எந்த கணக்கில் நாம் சிறுபான்மை? பழனி பாபா என்கிற புனித போராளியின் நினைவை போற்றுகிற இந்த கூட்டத்தில் இருந்து ஒவ்வொரு இஸ்லாமிய கிறிஸ்தவ பெருமக்களிடத்திலும் தம்பிதங்களிடத்திலும் உங்கள் மகன் எழுப்புகிறேன். இந்த சிறுபான்மை என்கிற மதிப்பீடு எப்படி? யார் சிறுபான்மை? எப்படி சிறுபான்மை? உலகம் முழுமைக்கும் மானுட சமூகத்தை மதத்தை வைத்து கணக்கிடுவது எங்கே நிகழ்ந்திருக்கிறது? எங்கே? எந்த இன வரலாற்றில், எந்த நாட்டின் சரித்திரத்தில் செய்தி உண்டு? யார் பதில் தரப்போகிறார்கள்? உலகெங்கிலும் மொழி வழியேதான் தேசிய இனங்கள், நிலங்கள். ஐரோப்பா முழுமைக்கும் ஒரே மதம் கிறிஸ்தவம், ஒரே சமயம் கிறிஸ்தவம். பிறகு எதற்கு அத்தனை நாடுகள்? எதற்கு நார்வே, எதற்கு சுவிஸ், எதற்கு டென்மார்க், எதற்கு ஜெர்மன், எதற்கு பிரான்ஸ், எதற்கு ஸ்வீடன்? எதற்காக?
அவன் மொழி வேறு, என் மொழி வேறு, வழிபாடு வேறு, இறை வேறு. இறை ஒன்று, வழிபாடு வேறு, மொழி இனம் வேறு. வெகு தூரம் செல்ல வேண்டியதில்லை என் உடன் பிறந்தார்களே. இந்திய இந்த நிலப்பரப்பில் இருந்து பாகிஸ்தான் ஏன் பிரிந்தது? மார்க்கம், மதம், சமயம். ஓர் இறை, ஏக இறைவன் அல்லாஹ், ஒரே வழி, நபிகளின் மொழி. பிரிந்தார்கள், சென்றார்கள். பிறகு எதற்காக பாகிஸ்தான் பிறந்தது, பங்களாதேஷ் பிறந்தது, பிரிந்தது? இதுதான் நாங்கள் எழுப்புகிற கேள்வி. முகமது அலி ஜின்னா தலைமையிலே விடுதலை பெற்று சென்ற மக்கள் உருது ஆட்சி மொழி என்றார்கள். டாக்கா பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மானும் அவன் நண்பர்களும் எங்கள் மொழி வங்க மொழி என்னானது என்று எழுப்பினார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என் உடன் பிறந்தார்களே. மார்க்கம் ஒன்றுதான், இறை ஒன்றுதான். ஆனால் நீ உருது, நான் வங்காளி. இங்கே மொழி வழியேதான் நிலங்கள், இனங்கள். இந்தியா இத்தனை மாநிலங்களாக பிளந்தது, பிரிந்தது ஏன்? மொழி வழியேதான் தேசிய இனங்கள், நிலங்கள். ஏன் மத வழியே இல்லை? ஏன் சாதி வழியே இல்லை? இல்லை, இருக்க முடியாது. இது வரலாறு. இங்கில்லை, உலகெங்கும். இதுதான் சரித்திரம். நான் இஸ்லாமியன், அவன் அரேபியன், அவன் உருது, அவன் வங்காளி, நான் தமிழன். நான் தமிழன். இந்த நிலத்திலே என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இரண்டு தலைவர்கள் தான். ஒருவன் மகத்தான தலைவன், நம் உயிர் தாத்தா கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்கள். அவர் கூட அரசியலில் பதவி இருந்தது. அவர் அரசியல் தலைவராக இருந்தார். இவன் போராளியாக இருந்தான். பழனி பாபா தலைவன் என்பவன் என் உயிர் தம்பி தங்கைகளே மக்களுக்காக போராடுவான். ஒரு புரட்சியாளன் மக்களுக்காக போராடவும் செய்வான், மக்களை போராட தயாரும் செய்வான். அதுதான் பழனி பாபா. இப்போது இருப்பவர்கள் எல்லாம் யார் என்பதை என் அண்ணன் தடார் ஆகியவர்களே சொல்லிவிட்டார்கள். இந்த நாடு விடுதலை பெற்று செல்கிறது. அப்போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதனுடைய தலைவராக இருந்தவர் லியாகத் அலி கான் பாகிஸ்தான் இதனீடாக போகிற போது காயிதே மில்லத் அவர்களே, இஸ்மாயில் சாஹிப் அவர்களே, வாருங்கள், நமக்கென்று ஒரு நாடு வந்து விட்டது, வாருங்கள் என்று அழைத்த போது, இல்லை இல்லை, நீங்கள் செல்லுங்கள், நீங்கள் வேண்டுமானால் செல்லுங்கள், இது என் நாடு, என் தாய் நாடு, நான் இங்குதான் இருப்பேன். எங்களுக்கு ஏதாவது நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்றால் பாகிஸ்தானில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், இந்துக்கள், அவர்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள், அதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்கிற நன்மை என்றார். இந்திய மொழிகளில் எது ஆட்சி மொழி, எது அதிகார மொழி, எதை கொண்டு வருவது என்ற விவாதம், ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. மொழிகளில் தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று ஒரு மகன் எழுந்து பேசுகிறார். இந்திய மொழிகளிலே தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் அது தமிழ்தான் வர வேண்டும். தமிழ்தான் இந்திய மொழிகளிலே மிக தொன்மையான மொழி. இதை எந்த வரலாற்று ஆசிரியனும் தொல்பொருள் ஆய்வறிஞனும் மறுக்க இயலாது. அந்த மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பேசியவர் நமது தாத்தா கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்கள். முன்னாடி அமர்ந்திருந்த நேரு பெருமகன் எழுந்து, காயிதே மில்லத், என்ன சாயிபு, நீங்கள் உருதை கேட்பீர்கள் என்றால் தமிழை கேட்கிறீர்களே என்று கேள்வியை முடிப்பதற்குள் எழுந்து நம் தாத்தா சொல்லுகிறார், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி.
அடுத்த வார்த்தையை பதிவு செய்கிறார். என் உடன் பிறந்தார்களே, நாங்கள் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவர்கள் என்று. அந்த மகத்தான தலைவனின் பேரனும் பேத்திகளும் இங்கே கூடியிருக்கிறோம், நாங்கள் தமிழர்கள் என்று. இஸ்லாம் எங்கள் மார்க்கம், தமிழ் எங்கள் மொழி, நாங்கள் தமிழர் என்பது எங்கள் இனம், எங்கள் முகம், எங்கள் முகவரி, எங்கள் அடையாளம் என்ற பெருமிதமும் திமிரும் கொண்டு ஒப்பற்ற புரட்சியாளன் பனை பாபா நினைவிடத்திலே நிற்கிறோம், நினைவை போற்றி நிற்கிறோம். நீனே ஒடுக்கித்தான் பாக்குற. என் தம்பி உமர்கான் சொன்னா பாருங்க, முத 2010 தொண்டுக்களை தான் போட்ட, இதே மாதிரி ஒரு சந்துக்களை தான் வச்ச. இப்ப இந்த 25 சந்துக்களை தான் வச்சிருக்க. இதே மாதிரி உங்க மொத்த பேரையும் சந்துக்களை வச்சு நான் மூடல, நீ பாத்துட்டே இருடா. எங்க அண்ணன் பழனி பாபாவுக்கே இந்த நிலைமைனா, பாவி பயல்க உங்களுக்கு என்ன நிலைமைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்க. அதே கருத்தை, அதே சிந்தனையை இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு விதைத்தவன் புரட்சியாளர் பழனி பாபா. என்னரும் தமிழ் மக்களே, நீங்கள் சாதியாக மதமாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்றால். அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களுக்கானதா, இல்ல கிறிஸ்தவர்களுக்கானதா, இல்ல இந்துக்களுக்கானதா, இல்ல பௌத்தர்களுக்கானதா, சமணர்களுக்கானதா, வைணவர்களுக்கானதா? இல்லை, இந்த மண்ணின் மக்கள் எல்லோருக்குமானது நாம் தமிழர் கட்சி. ஏன்? இந்த பிள்ளைகளின் தாய் தமிழ், தமிழ் பேரன்பின் தாய். உலக உயிர்களை எல்லாம் ஆரத்தழுவி நேசிப்பவள். இந்த பிள்ளைகள் முன்வைக்கிற அரசியல் எல்லா உயிர்களுக்கும், இந்த கட்சி மண்ணில் வாழும் எல்லா மக்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு. இதுதான் எங்கள் கோட்பாடு. புல்லுக்கு பூண்டுக்கு நாய்க்கு நரிக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு கோழிக்கு யானைக்கு புலிக்கு சிங்கத்துக்கு கரடிக்கு செடிக்கு கொடிக்கு மரத்திற்கு எல்லாவற்றுக்கும் அரசியல். இதுதான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எடுக்கிற உயிர்மை நேய அரசியல், உலகத்தின் மிக உயர்ந்த அரசியல். கோட்பாட்டை முன்வைக்கிற ஆளுகள் சின்னவர்கள், ஆனால் வேலையை ரொம்ப சீரியஸாக செய்வோம். நமக்கு கற்பித்தான் நம் புனித போராளி. தமிழர்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, இன உணர்வு கொள்ளாதீர்கள், இனப்பற்று கொள்ளாதீர்கள், இனவெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆளமாட்டீர்கள். உன்வெறி பிறிதொரு இனத்தை தாக்கி அழிக்கல்ல, அழிந்து கொண்டிருக்கிற உன் இனத்தை காப்பாற்றுவதற்கு. அவன் சாதாரண ஆள் நினைக்காத. இஸ்லாமியர்களுக்காக வந்தவன், இஸ்லாமியர்களுக்காக போரான் நினைக்க. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கான தமிழ் தேசிய போராளி புரட்சியாளன். இங்க பேசிய தம்பியில் சொல்றாங்களே, ஐயா ராஜீவ் காந்தி அவர்கள் மரணத்திற்கு பிறகு விடுதலை புலிகள் LTT என்ற வார்த்தையை உச்சரிக்க பயந்த காலத்தில் உறக்க சொன்னவன் நான் பிரபாகரனை ஆதரிக்கிறேன், விடுதலை புலிகளை ஆதரிக்கிறேன் என்று. அவன் ஒரு சமத்துவ நாயகன், சாமானியர்களின் பக்கம் என்ற சாதனையாளன் அவன். ஈரோட்டிலே தாழ்த்தப்பட்ட மக்கள், கிறிஸ்தவ மதத்தை தழுவிய தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ளே சென்று வழிபட முடியவில்லை, தேவாலயத்துக்குள் சென்று. தீண்டாமை. அங்கே ஒரு அருள் தந்தை அந்த மக்களை அழைத்துக் கொண்டு, கர்த்தரே கர்த்தரே எம்மை காப்பாற்றும், கர்த்தரே எங்களை ரட்சியுங்கள் கத்திக்கொண்டு
கோயிலுக்குள்ளே, தேவாலயத்துக்குள்ளே மக்களை அழைத்துக் கொண்டு செல்கிறார். இவர்களை தடுத்து வைத்திருந்தமே ஒரு அருள் தந்தை, அருள் திரு இறைப்பணியாளரே உள்ளே அழைத்துக் கொண்டு வருகிறாரே என்று எல்லோரும் வியந்து பார்க்கிற போது, இந்த வேலையை செய்கிற இந்த போதகர் யார், இந்த அருள் தந்தை யார் என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அங்கேயே கலட்டுகிறார். அவர்தான் நம்ம உயிர் அண்ணன் பழனி பாபா அவர்கள். அவரை போல அந்த நேரத்தில் சிந்திக்கிற அறிவு கொண்டவன் கவனம் இல்லை. மறைந்த ஐயா எம்ஜிஆர் அவர்களோடு நெருக்கமான நட்பு. அவரை எதிர்த்து பேசுகிற காலம் வருது, முரண்பட வேண்டிய தேவை வருது. அப்போது ஒரு வீட்டிலே தனியாக 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கும் போது மேசையிலே பழங்கள் இருக்கிறது, சாப்பிடுங்கள் என்று ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அண்ணன் பழனி பாபா அவர்களிடத்தில் சொல்கிறார்கள். ஒரு கத்தி எடுத்து நறுக்கி அந்த ஆப்பிள் துண்டை வெட்டி கடித்து சாப்பிட போகும்போது ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அண்ணன் பழனி பாபா அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், இப்போது கூட நீ என்னை கத்தியை வைத்து என்னை கொல்ல வந்தாய் என்று நான் உன்னை கைது செய்ய முடியும் என்று மிரட்டுகிறார். அடுத்த நொடி நம்மால் நீங்க என்னோட பேசிக்கிறது என் சட்டையில் இருக்கிற பேனா மூலமா ஒரு நுண்ணிய ஒளிப்பதிவு கருவி மூலமா வேற ஒரு இடத்துல பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க பேசுனதை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அசந்துட்டப்ல. மத்தவனா இருந்தா ஐயோ அப்படியா அப்படின்னு உடனே அவர் அதோட பயந்துட்டாரு, அதிர்ந்துட்டாரு. அந்த மாதிரியான ஒரு அறிவாற்றல் கொண்ட மகன் இந்த இனத்தில் அரிதினும் அரிதாகத்தான் தோன்றுவான். அவன் விதை வீரியமிக்க விதை. உலக நாட்டில் எல்லா நாட்டின் சட்டங்களும் தெரியும், எல்லா நாட்டு சட்டமும் தெரியும், எல்லா மூத்த தலைவர்களோடும் நெருக்கமான நட்பு, எல்லோரையும் நம்பினார். ஒடுக்கப்பட்ட, அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கென்று அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று நம்பி 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 கடைசியாக தெரிகிறது இவர்களை நம்பி பயனில்லை, இனி நாமே இந்த மக்களை அரசியல் படுத்தி அணிதிரட்டி ஒரு இயக்கமாக மாறலாம் என்று நினைக்கும் போது கொல்லப்படுகிறார். அதே பின்னத்தியராக வந்த நாங்கள் எல்லாரையும் நம்பி நம்பி இந்த கட்சிகள், இந்த தலைவர்கள், இந்த அதிகாரங்கள் எங்கள் மொழியை காக்கும், எங்கள் இனத்தை காக்கும், எங்கள் நிலத்தை காக்கும், எங்கள் வளத்தை காக்கும், எங்கள் உயிரை காக்கும், உரிமையை காக்கும் என்று நம்பி நம்பி நின்றவர்கள் எல்லாரும் தமிழ் மக்கள் ஈழ தாயகத்தில் கொன்றளிக்கப்படுகிற போது இவன் எவனுமே எனக்கானவன் இல்லை என்ற தெளிவு வந்த பிறகுதான் நாங்கள் இந்துக்களும் அல்ல, இஸ்லாமியர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல, இவை எங்கள் அடையாளங்கள் அல்ல, நாங்கள் வழிபாட்டுக்காக சார்ந்திருக்கிற சமயமும் மார்க்கமும் மதமும் தானே ஒழிய நான் தேவரோ தேவேந்திரரோ நாடாரோ கோணாரோ செட்டியாரோ பிள்ளையோ முதலியோ படையாச்சியோ பறையரோ உடையாரோ அல்ல, முத்தரையரோ அல்ல. இவையெல்லாம் என் அடையாளங்கள் அல்ல. நாங்கள் சார்ந்திருக்கிற குடிகள், அவ்வளவுதான். ஆனால் என்னுடைய அடையாளம், நான் இந்த நிலத்தை தாண்டி கேரளாவிற்கோ, இந்த நிலத்தை தாண்டி ஆந்திராவிற்கோ, இந்த நிலத்தை தாண்டி பீகாருக்கோ குஜராத்திற்கோ அல்லது இந்திய பெருநாட்டை தாண்டி அமெரிக்காவுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ ஆப்பிரிக்காவுக்கோ பிரான்ஸுக்கோ ஜெர்மனிக்கோ பிரிட்டனுக்கோ எங்கு சென்றாலும் ஐ ஆம் இந்து என்று சொல்ல முடியாது, நான் கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது, நான் இஸ்லாமியன் என்று சொல்ல முடியாது, நான் தேவர் என்றோ தேவேந்திரர் என்றோ நாடார் என்றோ கோனார் என்றோ சொல்ல முடியாது. அவன் கேட்பான் who are you என்று, நான் சொல்ல முடியாது. அப்ப எது என் அடையாளம்? உலகத்தின் எந்த ஓரத்திற்கு சென்றாலும் நான் தமிழன் என்பதுதான் என் அடையாளம். என்னரும் தம்பி தங்கைகளே, இதைத்தான் நமது தாத்தா புரட்சி பாவலன் பாடுகிறான். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே என்று பாடுகிறார். வேறு மாநிலத்தில் இருப்பவர்கள் இங்கு வந்தால் திராவிடராகி விடுவார்கள். வட இந்திய மாநிலங்களில் இருக்கிற பீகார் குஜராத் இங்க வந்தால் இந்தியராகி விடுவார்கள். ஆனால் நீயும் நானும் இந்த நிலத்தில் எங்கு சென்றாலும் இனம் மாறுவதில்லை,
எங்கு சென்றாலும் நாம் தமிழர்கள் தான். கர்நாடகாவிலே 1.25 கோடி தமிழர்கள் தான். கேரளாவில் 20-30 லட்சம் தமிழர்கள் தான். ஆந்திராவிலே 26-30 லட்சம் பேர் தமிழர்கள் தான். மராட்டியத்திலே 36 லட்சம் பேர் தமிழர்கள் தான். ஆஸ்திரேலியாவிலே, பிரிட்டனிலே, கனடாவிலே, பிரான்சிலே, ஜெர்மனியிலே எல்லா நாடுகளிலும் பரவி வாழ்கிறோம். ஆனால் நாம் அங்கு போய் இனம் மாறவில்லை, நிறம் மாறவில்லை. எங்கு சென்றாலும் நாங்கள் தமிழர்கள் தான். தாய் நிலத்தை இழந்து வாழ இயலாது பெரிதொரு நாட்டிற்கு ஏதிலிகளாக நாங்கள் இடம்பெயர்ந்த போதிலும் எங்கள் அடையாளம் நாங்கள் தமிழர்கள் தான். இதை நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். புனித போராளி பழனி பாபா அவர்களுடைய நினைவிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி இது ஒன்றுதான். நீங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நீங்களும் இந்திய நாட்டின் குடிமக்கள், நானும் இந்திய நாட்டின் குடிமக்கள், அவரும் இந்திய நாட்டின் குடிமக்கள், குடிமகன். பிறகு இவர் என்ன சிறுபான்மை, அவர் என்ன பெரும்பான்மை? இந்த கேள்விக்கு எவரிடத்திலே பதில் இருக்கிறது? சிறுபான்மை மக்களுக்கென்று சலுகை என்கிறார்கள். நாட்டின் குடியரசுத் தலைவராக இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களை, இஸ்லாமிய மக்களை தேர்வு செய்வார்கள். ஆனால் இந்த நாட்டின் முதன்மை அமைச்சராக, பிரதம அமைச்சராக ஒரு இஸ்லாமியரை, கிறிஸ்தவரை தேர்வு செய்வார்களா? பிறகு என்ன சிறுபான்மை மக்களுக்கு சலுகை? சிறுபான்மை மக்களுக்கு சலுகை 18 விழுக்காடு சரக்கு மற்றும் சேவை அந்த வரி. இது கிறிஸ்தவர் இஸ்லாமிய மக்களுக்கு 10 விழுக்காடு என்று வரி விதிப்பார்களா? இல்லை. பிறகு எந்த இடத்தில் அவன் சிறுபான்மை? சிறுபான்மை என்றால் சலுகை கிடைக்கும். நான் உங்களிடத்திலே கேட்பது, உங்களுக்கு வேண்டியது சலுகையா உரிமையா? இதுதான் நீங்கள் எல்லோரும் உங்களுக்குள்ளே எழுப்பி பார்க்க வேண்டிய கேள்வி. ஐயா ஸ்டாலின் அவர்களோ, அம்மையார் ஜெயலலிதா அவர்களோ, ஐயா எம்ஜிஆர் அவர்களோ, ஐயா உதயநிதி அவர்களோ இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள், கிறிஸ்தவ சிறுபான்மை மக்கள் என்று சொல்கிறார்களே, எந்த அடிப்படையில் நீங்கள் சிறுபான்மை, அவர்கள் பெரும்பான்மை? இப்ப சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் ஐயா ஸ்டாலின், ஐயா வேணாம் அப்பா ஸ்டாலின். இவர் எந்த வழியில், எந்த அடிப்படையில் இவர் சிறுபான்மை, நீங்கள் சிறுபான்மை, அவர் பெரும்பான்மை? நீங்கள் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் மதத்தின் அடிப்படையில் சிறுபான்மை, அவர் எந்த அடிப்படையில் பெரும்பான்மை? எந்த அடிப்படையில்? யார் பதில் சொல்லுவார்? யார் பதில் சொல்லுவார்? மத அடிப்படையில். மத அடிப்படையில் எந்த மதம்? இந்து. அப்போது அவர் இந்து. மதத்தின் அடிப்படையில் தான் மானுடத்தை எல்லோரும் கணக்கிடுகிறார்களா? எப்படி? அவர் இந்து, அதனால் அவர் பெரும்பான்மை. நீங்கள் கிறிஸ்தவர் இஸ்லாமியர், அதனால் சிறுபான்மையா? உலகெங்கிலும் மொழி வழிதான் அடையாளம். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்றுதான் முகமது தர்வீஸ் முழங்கினானே ஒழிய, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று சொல்லல. ஏன்? மொழிதான் அடையாளம். நாளை என் தாய்மொழி அவார் மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்றான் அவார் மொழி கவிஞன் ரசூல் ஹம்சத். அவன் நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானால் அதை கேட்க இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்று சொல்லவில்லை. காரணம் மொழிதான். அப்படி பார்த்தால் உங்கள் மொழி என்ன? உங்கள் மொழிதான் உங்கள் அடையாளம். அப்படி பார்த்தால் நீங்கள் யார்? தமிழர்கள். இந்த நாடு யாருது? உங்கள் நாடு. அப்படி பார்த்தால் இந்த திராவிடத்தின் திருவாளர் தலைவர்கள் ஐயா ஸ்டாலின் யார்? அவருடைய மொழி என்ன? அவருடைய இனத்தின் அடையாளம் என்ன? பேரு, பெத்த பேரு நீலு, என்னது நீலு லேது, என்னது தாக நீலு லேது. எல்லாத்தையும் பார்த்து படிக்கிறது, இது பார்க்காம வருது. எப்படி என்னப்பா இப்படி பண்றீங்களே அப்பா, என்னப்பா நீங்க?
நீ எந்த அடிப்படையில் இங்கு இருக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை சிறுபான்மைன்னு சொல்லு? உன்னை அச்சுறுத்துகிறான், உன்னை பயங்காட்டுகிறான், உன்னை உளவியல் நோயாளியாக்குகிறான், உன்னை குற்றப்படுத்தி கூண்டுக்குள் சுருங்க வைக்கிறார். சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்கிறார். ஆக சிறுபான்மை நீங்கள் தான். இங்கே லிங்குஸ்டிக் மைனாரிட்டி என்று மொழி சிறுபான்மையில் கல்லூரி கட்டி பள்ளிக்கூடம் கட்டி வைத்திருப்பவர்கள் யார்? மொழி பெரும்பான்மை தேசியனத்தின் மக்களை மதத்தை வைத்து சிறுபான்மை என்று சொல்ல நீங்கள் யார்? யார்? பழனி பாபா இல்லை, ஆனால் அவன் தம்பி இந்த நிலத்தில் நின்னுருக்க. நீ சொல், பதில் சொல். யார் நீ? எங்களுக்கு பாதுகாப்பா? இங்கே வாழ்கிற இந்த மக்கள் உங்களுக்கு பாதுகாப்பா? என்னது? இஸ்லாமிய மக்களுக்கு இவர்களுக்கு நான் தான் இடஒதுக்கீடு கொடுத்தேன், இவர்களுக்கு நான் தான் இடஒதுக்கீடு கொடுத்தேன். அதெல்லாம் சரி, நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் யார் கொடுத்தது? அது என் இன மக்கள் போட்ட பிச்சை. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு என்று சொல்லி இந்த பயந்தாங்கொல்லிகள் கோழைகள், கோழைகள், வீரம் என்றால் என்னவென்று தெரியாத கோழைகள் இந்த மக்களின் வாக்குக்குள் பாதுகாப்பாக பதுங்கி வாழவும் ஆழவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உன்னால் தான் அவர்கள் பாதுகாப்பாக வாழ்கிறார்களே ஒழிய, நாம் தான் அவர்களுக்கு பாதுகாப்பே ஒழிய அவர்கள் நமக்கு பாதுகாப்பு இல்லை. இதை புரிந்து என்றைக்கு நீ தெளிகிறாயோ அன்னைக்கு எழுந்து வா. பிடல் காஸ்ட்ரோ சொல்லுகிறான், விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்கிறான். அவன் உறங்கிவிட்டான், ஆனால் அவன் விதைத்த விதைகள் முளைத்து நிற்பதை பார். அதை கவனத்தில் கொள்ளணும். அவனே சொல்றார் பாருங்க, எழுச்சி மிக்க ஒரு இளைஞர் கூட்டம் எழுந்து வரும் என்று. எங்கள் உயிர் தலைவன் தமிழின மக்கள் பல்வேறு தேசங்களில் பரவி வாழ்கிறார்கள். ஆனால் தமிழீழ நாட்டில் தான் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விழிப்புற்றது என்கிறார். நாம் அடிமைகள், விடுதலை பெற வேண்டும் என்கிற அந்த விழிப்புணர்வு தமிழ் தேசத்தில் தான், தமிழீழ தாயகத்தில் தான் விழிப்புற்று எழுந்தது என்கிறார். இன்றைக்கு அவன் பிள்ளைகள் தமிழர் தாய் நிலத்திலே தமிழ் தேசிய மக்களின் ஆன்மாவை விழிப்புறச் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் விழிப்புற்று எழுங்கள், ஒன்றை உணருங்கள், நாம் பெரும்பான்மை தமிழ் தேசியனத்தின் மக்கள், நாங்கள் தமிழர்கள். ஏன் மதம் மாறிக்கொள்ளக்கூடியது? உடன் பிறந்தார்களே, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது. இன்றைக்கு இந்துவாக இருக்கிற நான் நாளைக்கு இஸ்லாத்தை ஏற்கலாம். ஏற்றிருக்கிறோம். நம்ம அருமை சகோதரன், என் அன்பு சகோதரன் உடன் பிறந்தார் AR ரஹ்மான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். அவருடைய சொந்த அக்கால் மகன் என் தம்பி ஜிவி பிரகாஷ் அதே சமயத்திலே இருக்கிறார். நாம் பெரிதும் போற்றுகிற இசை இறைவன், இசை அவதாரம் என்னுடைய தந்தை இளையராஜா, அவர் வழிபட்ட, அவர் ஏற்று அந்த மதத்திலே இருக்கிறார். ஆனால் என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். அது மாறிக்கொள்ள முடியும். ஆனால் என் அன்பு சகோதரன் AR ரஹ்மானும், என் தம்பி ஜிவி பிரகாசும், என் அப்பா இளையராஜாவும், என் தம்பி யுவன் சங்கர் ராஜாவும் தமிழர்கள் என்பதில் எந்த மாறுதல் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. என் தம்பி அபூபக்கருக்கு நான் தான் தலைமையேற்று திருமணம் நடத்தி வைத்தேன். அவன் நேசித்தவன், இவர்கள் சொல்வது போல இந்து, வேற குடி, வேற சாதி. அவன் 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 இணையராக இணையர் அந்த நொடி வரை அபு சிறுபான்மை, இந்த மகள் பெரும்பான்மை. அபுவின் மனைவியாக ஆன அடுத்த நொடியில் அவள் சிறுபான்மை. இதை எப்படியடா நீங்கள் ஏற்கிறீர்கள்? இப்போது என் அப்பா இளையராஜா பெரும்பான்மை, என் தம்பி யுவன் சங்கர் ராஜா சிறுபான்மை என்றால் நீங்கள் எப்படி சொல்லுவவனே? இந்த ஷூ கொஞ்சம் காஸ்ட்லி, ஒரு செருப்பு விளக்க மாட்டேன், போட. அதை என்று நீ உணர்கிறாயோ அன்றைக்கு நீ நிமிர்ந்து விடுவாய்.
நிமிர்ந்து விடுவாய். இந்த தொகுதியில் நிறுத்தினால் இஸ்லாமியர்கள் அதிகம் வாக்கு செலுத்துவார்கள் என்று சொல்வார்கள். அந்த தொகுதியில் நான் வேற ஒரு இஸ்லாமியர் இங்கு இல்லை, அங்கதான் நிறுத்துவேன். நிறுத்திருக்கேன். ஏன் நான் நிறுத்துற என் தங்கி தம்பிச்சியை நீ இஸ்லாமியனை பார்த்தா போற்றாத, உன் ஓட்டு எனக்கு தீட்டு. கருப்பு சட்டையை போட்டு பேசுறார், சிவப்பு சட்டையை போட்டு பேசுறார், மஞ்ச சட்டை. சட்டையின் வண்ணத்தை பார்க்காதரா, என் எண்ணத்தை பாருடா, என் எண்ணத்தை பாரு. கேவலம் இந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டே 60 ஆண்டுகளா எங்களை தூக்கி இப்ப சந்துக்களை போட்டிருக்க. இன்னும் ஒண்ணு இருக்கு, சுடுகாட்டுல போடுறது. அதை புரிந்து கொண்டு என்னரும் தமிழ் சமூகங்கள் நிமிரணும். இப்ப நாடகத்தை பார்த்தியில் என்ன நடக்குதுன்னு, புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம், ஏற்க மாட்டோம், ஏற்க மாட்டோம், மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம். ஏய், இந்த வயசுல இருந்து ஒரே நாடகம்ங்க, ஒரே கதாசிரியர், ஒரே வசனம், ஒரே திரைக்கதை. சேஞ்ச் த பிளே, அட்லீஸ்ட் சேஞ்ச் த சிங்கிள் டயலாக்ஸ். எதையாவது ஒன்னும் பண்ற அதேதான். புதிய கல்விக் கொள்கை இவர்கள் ஏற்றிருக்கிறார்கள் இல்லையா? ஏற்று செயல்படுத்தி விட்டார்கள். இல்லந்தேடி கல்வி அந்த புதிய கல்விக் கொள்கையில் தான் இருக்குது. 3ஆப்பு 5ஆப்பு 8ஆப்புக்கு பொது தேர்வு வரப்போகுது பல பள்ளிக்கூடங்களில். இந்தி எல்லா பள்ளிக்கூடங்களிலும் வந்துவிட்டது. அனுமதிச்சதார் இவர்கள் தான், இவர்கள் தான். மும்மொழி கொள்கை என்றால் அந்த மும்மொழியில் உம்மொழி ஏன் வருகிறது? இதுதான் எங்கள் கேள்வி. எம்மொழி கொள்கை எங்க? இந்தியா இந்தி பேசுகிறவர்களின் நாடு என்றால் இந்தி பேசுகிறவர்களுக்கு நாடாக இந்த நாடு இருந்ததா? இருந்ததா? இந்தியா என்கிற ஒரு நாடு இருந்ததா? உருவாக்கப்பட்டதா? இந்தி பேசுகிறவர்களின் தாயகமாக இந்த நிலப்பரப்பு மொத்தமும் இருந்ததா? பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்களின் தேசமாக நிலப்பரப்பாக இது இருந்ததா? இந்த கேள்விக்கு யாரிடத்தில் பதில் இருக்குது? இந்தியா ஒற்றுமை மிக்க, ஒருமைப்பாடு மிக்க, இறையாண்மை கொண்ட நாடாக இருக்க வேண்டுமானால் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளும் ஆட்சி மொழியாக ஆக வேண்டும். அதான் வழி, ஒரே வழி அதுதான். இது என் நாடு என்றால் என் தாய்மொழிக்கான உரிய மதிப்பு, அங்கீகாரம் இருக்கணும். 26,000 பேர் தான் இந்த நாட்டில் சமஸ்கிருதத்தை பேசுகிறார்கள் என்பது அவர்கள் கொடுத்த அறிக்கை தான். 26,000 பேசுகிற மக்கள் பேசுகிற சமஸ்கிருத மொழிக்கு இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் வாசலில் கல்வெட்டு இருக்கிறது. உலகத்தின் மூத்த மொழி, 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த தமிழ் மொழி, உலக மொழிகளின் தாய்மொழி. என்னரும் தமிழ் மொழிக்கு ஒரு அங்கீகாரமும் இல்லை. இதை கேட்காது 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்ல இருந்து எங்களுக்கு காசு தர மாட்டேங்கிறாங்க, நாங்க வாத்தியாருக்கு சம்பளம் போட முடியல, நாங்க என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம். இதுக்கு எதுக்கு முதலமைச்சர்? இதுக்கு எதுக்கு 40 பாராளுமன்ற உறுப்பினர்? எதற்கு? புலம்பிக் கொண்டு நிற்க எதற்கு உங்களுக்கு அதிகாரம்? எதற்காக? எதற்காக? இவர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடங்களில் எல்லாம் இந்தியை படிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி விட்டார்கள். தமிழ் படிக்க வாய்ப்பில்லாத நிலையை என் தாய்மொழியை அழித்து ஒழித்து விட்டு புதிதாக 3வது மொழி இந்தியை படி என்று தமிழ் எழுத படிக்க தெரியாத 3 தலைமுறைகள் உருவாகிவிட்டது. தமிழ் இனம் அழிந்து விட்டது. அப்ப சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்களை தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவநேய பாவாணர். தமிழை மீட்சியுற வைக்க, தமிழ் தேசிய மக்களை எழுச்சியுற வைக்க இருக்கிற ஒரே வழி நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சியில் நாம் திரள்வதுதான். இவர்கள் நடிப்பார்கள். ஜவஹர் நேசன் என்கிற கல்விக் கொள்கையை வகுக்கிற அந்த குழுவில் இருந்த பெருமகன் ஏன் வெளியேறினார்? இவர்கள் புதிய கல்விக் கொள்கையை அப்படியே ஏற்கிறார்கள். இங்கு நமக்கு வேலையில்லை என்றுதான் வெளியேறி போனார்கள். அவர் கொடுத்த பேட்டி இருக்கிறதே, காணொலியில் இன்றும் அவர் சந்தித்த நேர்காணல்கள் இருக்கிறதே, பதில் இருக்கிறதா? இவர்கள் தமிழ் வளர்க்கிறது எப்படி? நம்ம சதுரங்க விளையாட்டுகள், நம்ம செஸ், கேலோ இந்தியா,
கேளம் என்ன மொழி? இந்தி. ஜல் ஜீவன் திட்டம், தூய குடிநீர் திட்டம், அப்படியே ஜல் ஜீவன் எழுதி வச்சிருப்பாங்க. இதான் இவர்கள் தமிழை வளர்க்கிறது. தமிழர் வளர்க்க பெருமக்கள் சவுகார்பேட்டையில் பல ஆண்டுகளாக இருக்கிறார்கள். ஜெயின்களும் மார்வாடிகளும். அவர்களுக்கு தமிழ் தெரியும். அப்போது தமிழ்ல பேசி வாக்கு கேட்க வேண்டியதானே? அங்கே இந்தியில் பேசி வாக்கு கேட்பார்கள். தமிழிலே சோரொட்டி ஒட்ட வந்தே இந்தியில சோரொட்டி ஒட்டி வாக்கு கேட்பார்கள். ஏன் ஈரோடு கிழக்கிலே ஒட்டி கேட்டார்கள்? ஏன் இந்தியை எதிர்க்கிறார்கள்? நாம் நம்ப வேண்டும், நம்ப வேண்டும். இந்த நாடகத்தை ஒழிக்கிறது இல்ல தம்பி, நாடக கொட்டகையை கொளுத்த வந்தவர்கள் நாங்கள் என்பதை நீ புரிஞ்சு வச்சுக்க. நீ இந்த நாடகத்தை ரொம்ப நாள் நடத்திட முடியாது. இங்க அது நடத்த முடியாது. பல புரட்சி தீக்குச்சிகள் எரிந்து பற்ற வைத்திருக்கிற புரட்சி நெருப்பு இது. அதில் ஒரு பெரும் நெருப்பு புரட்சியாளர் பழனி பாபா என்பது. எங்களின் மொழிக் கொள்கை உடன் பிறந்தார்களே தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இந்த நிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேசினத்திற்கும், தெலுங்கருக்கும், கன்னடருக்கும், மலையாளிக்கும், துளுவருக்கும், பீகாரிக்கும், குஜராத்திற்கும் அவனவன் தாய் நிலத்திலே அவனவன் மொழி ஆட்சி மொழி, பண்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழி, வழக்காட்டு மொழி, எல்லாம் பயன்பாட்டு மொழி. ஒரு தொடர்பு மொழி ஆங்கிலம், பயிற்று மொழி தமிழ், பயிற்று மொழி தெலுங்கு, பயிற்று மொழி கன்னடம், பயிற்று மொழி மராட்டியம், ஆங்கிலம் கட்டாய பாட மொழி. உலக மொழிகள் எல்லாம் விருப்ப மொழி. அது இந்தி, அது தெலுங்கு, அது உருது, அது சமஸ்கிருதம், எது வேணுமோ எங்கள் பிள்ளைகள் விரும்பினால் கற்கட்டும். பிரெஞ்சா, ஸ்பானிஷா, லத்தீனா, எது வேணாலும் கற்கட்டும். உலகில் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ. முதலில் எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. இது எங்கள் கோட்பாடு, எங்கள் கொள்கை. பெற்ற தாயை பட்டினி போட்டுவிட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செய்தாலும் பலனொன்றும் இல்லை. பைந்தமிழ் இனத்தீரே, என்னரும் தம்பி தங்கைகளே, இல்லை. வீடுகளுக்கு எத்தனை சாளரங்கள், ஜன்னல்கள், அத்தனை ஜன்னல்களாக உலக மொழிகளை வைத்துக் கொள்ளுவோம். நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம் உயிர் தமிழ் மொழி, தாய்மொழி தமிழை வைத்துக் கொள்ளுவோம். ஏற்பவர் ஏற்கலாம், எதிர்ப்பவர் எதிர்க்கலாம். எதிர்ப்பவரையும் நாங்கள் ஏற்கிறோம். ஏன்? எதிரி எப்போதும் எங்களுக்கு பலத்தை கூட்டுவான், துரோகி எப்போதும் எங்களுக்கு வெறியை கூட்டுவான். இது இரண்டுமே எங்களுக்கு தேவைப்படுகிறது. பேசலாம். பழனி பாபா என்கிறவன் ஒரு பாட புத்தகம் அல்ல என் உடன் பிறந்தார்களே, அவன் ஒரு பல்கலைக்கழகம். அதில் படித்த மாணவர்கள் ஏராளம். அதனால்தான் பழனி பாபாவின் மாணவர்கள் என்று இயக்கத்தை என்னரும் தம்பிகள் நிறைய வைத்திருக்கிறார்கள். ஏன் நான் பழனி பாபாவை பேசுகிறேன், மற்றவர்கள் பேசுவதில்லை? ஏன்? ஏனென்றால் அவன் வழித்தடத்தில் அவன் பின்னவர்கள் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். முன்னவன் கால் தடத்தில் நடக்கும்போது ஒவ்வொரு தடத்திற்கும் நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டவர்கள். இவர்கள் ஏன் போற்ற மாட்டார்கள்? என் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் குறிப்பிட்டது போல எல்லோரும் சொல்கிறார்களே, பெரியார் அம்பேத்கரை ஏற்காதவன் தலைவராகவே இந்த நாட்டில் நாம் ஏற்கக்கூடாது என்று பேசினார்கள். நானும் தான் பேசினேன். பெரியாரை 12 ஆண்டுகள் பேசினேன். எல்லோரும் தான் பேசினார். எங்க தாத்தா கியப்ப விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, எல்லாரும் தான் பேசினாரு. எங்க தாத்தா தேவனைய பாவாணர், புரட்சி பாவலர் பாரதிதாசன், எல்லாரும் தான் பேசினார்கள். கடைசியாக திராவிடம் தீது என்றவன் தான் மொழி ஞாயிறு. எதனால் திராவிடத்தை ஒழிக்க நினைக்கிறோம்? தமிழ் மொழி ஞாயிறை திராவிட மொழி ஞாயிறு என்பார்கள். தமிழின் பாவலனை திராவிட புரட்சி கவிஞன் என்கிறார் ஐயா அப்பா ஸ்டாலின். அப்பா ஸ்டாலின் அப்படி சொல்லும்போது, அங்கிட்டு போப்பா, சும்மா கொஞ்ச நேரம் இருப்பா, என்னப்பா இதென்ன சொல்ல வேண்டியது இருக்கு, அவன் வென்று வருவான் திராவிட காலை அப்படின்னு பாடினான்.
கடைசிக்கு எங்க வந்தான்? அவன் பேரன்ட் வந்தான். எப்படி? நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசன்ட்டான். குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சின்னு எப்ப பாடுறான்? வெள்ளக்காரங்காலத்துல இல்லை, திராவிடர் ஆட்சியில் பாடுறான். அப்ப குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி எது? இந்த திராவிட திருடர்கள் ஆட்சி தான். நறுமலர் சோலையில் நரிபுக விட மாட்டோம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய். வெறி கொண்டு புகும் இந்த அயலார் ஆட்சி வேறற்று போயிட்டு கொட்டடா முரசம்ங்கிறார். சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம். எந்த நரி? இந்த நரிதான், திராவிட நரி. செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான். இப்ப போர் தொடங்கிருச்சு. திராவிட தமிழர் போர். திராவிடமா தமிழ் தேசியமா? எப்படி? பெரியார் பெரியார் என்ன? பெரியார சொல்லி ஒத்த ஓட்டு வாங்க முடியல. எத்தனை காலத்துக்கு எத்தனை காலத்துக்கு? அப்படிதான் எங்க முன்னோர்கள். உங்க பாட்டன் அயோத்திதாசரை பேசினாரா, பேசி பார்த்தாரா. அப்புறம் ஒரு பைசா தமிழன்னு பத்திரிகை எடுத்து வந்துட்டாப்ல. நாங்க என்னமோ தமிழ் தேசம்னு புதுசா பேசலடா. இந்திய நாட்டின் விடுதலைக்கு செக்கெழுத்த எந்த பாட்டை இருக்காம பாரு. சுதேசி கப்பல். இவர் வந்துதான் சுயமரியாதை சொல்லி கொடுத்தாருன்றாங்க. தன்மானத்துக்கு போரிட்ட மாண்ட மறவர் பிள்ளைகள்டா நாங்க. ஏய், வெள்ளக்காரன் பீரங்கி வச்சிருக்கான், துப்பாக்கி வச்சிருக்கான், சுற்றுவான், செத்துருவோம்டா. வெறும் வேலும் வாழும் தான்டா இருக்கு. இத வச்சு சண்டைக்கு போனா செத்துருவோம்டா. தெரியும்டா தெரியும்டா. என் பாட்டம் பூலித்தவனுக்கு தெரியாதா? அலமுத்துக்கோளுக்கு தெரியாதா? வெள்ளையத்தேவன் சுந்தரலிங்கத்துக்கு தெரியாதா? மருதுபாண்டிக்கு தெரியாதா? வீர பெரும்பாட்டி மான மரத்தி வேல்நாச்சிக்கு தெரியாதா? பெரும்பாட்டன் தீரன் சின்னமலைக்கு தெரியாதா? பெரும்பிடுகு முத்தரைக்கு தெரியாதா? பண்டார வன்னியனுக்கு எவனுக்குடா தெரியாது? தெரியும்டா. ஏன் போனோம்? போனோம்டா. ஏன்? மான தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிதென்பதால் போரிட்டு மாண்ட மறவர்றான் நாங்க. நீ எனக்கு சுயமரியாதை சுயமரியாதை சுயமரியாதைக்கு என்ன பண்ண? நீ சொந்தமா சுண்டல் கூட விற்கல. என் பாட்டன் சொத்தம்பட்டை வித்து சுதேசி கப்பல் ஓட்டினான்டா வாபுசி. செக்கிழுத்த செம்மல் வாபு சிதம்பரனார். செக்கிழுத்தான் என் பாட்டன். அவன் நடத்தின பத்திரிகைக்கு பேரணிதி மாயின் உடன் பிறந்தார்களே தமிழ் நேசன். அதை தாண்டா அவன் பேரன் தனியா வந்து தமிழ் தேசம் தமிழ்ல சொல்ற. அவன் போராடியது இந்த பெருநிலத்தின் விடுதலைக்கு, இந்திய நாட்டின் விடுதலைக்கு நடத்தின பத்திரிகை தமிழ் நேசன். அதான் தமிழ் தேசம். ஆமா. அப்புறம் 246வது ஒரு வழக்கம். எல்லாம் வருதுங்க. அண்ணே எங்க ஊருக்கு வந்து ஒரு இது பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வழக்க வாங்கியாவது நாங்க அடிக்கடி வர்ற மாதிரி பாத்துக்கிறோம். டே ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களா? பாவியெல்லாம் எப்படி இவங்க திராவிட கைப்பிள்ளைகளா இருக்காங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? எப்படியோ நீ வசமா என்கிட்ட சிக்கிட்ட. உன் வழக்கு, கோர்ட்டு, தீர்ப்பு, ஜெயிலு ஒன்னும் பண்ண முடியாது. ஆளை பாத்துக்க. டே நாம் வாழ பிறந்தவனோ என் மக்களை ஆள பிறந்தவனோ கிடையாது, என் மக்களுக்காக மாள பிறந்தவன் என்று மாண்ட மகத்தான வீரன் பழனி பாபா. இம்மையில் எனக்கு ஜெயில் என்றால் மறுமையில் பெயிலுக்கு ஏக இறைவன் வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி புனிதமான காரியத்திற்கு நிற்கும் போது எங்கள் முன் அவர்களின் ஆன்மா, அவர்கள் கொண்ட கனவு எங்களை வழிநடத்தும். அப்படி கைவிட்டு விடாது. எங்களை பெற்றவர்கள் பேரன்பு கொண்டு நாங்கள் நேசிக்கிற எங்கள் உடன் பிறந்தார்கள். இந்த மண்ணின் மக்கள் நாங்கள் யாருக்கானவர்கள் என்று தெரியாதவர்களா? தெரியாமலா 8வது பெட்டியில் மைக்கா சீப்பா என்று தெரியாத சின்னத்தை தேடி சின்ன பிள்ளைகள் எங்களுக்கு 36 லட்சம் வாக்குகளை தந்து 3வது பெரிய கட்சியாக்கி தனித்து நின்ற சிறு பிள்ளைகளை அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாக மாற்றினார்கள். ₹1 காசு கொடுக்கல. ஒரு ஓட்டுக்கு 16,000 கொடுத்த
கள்ள ஓட்டு 26,000 ஓட்டு போட்ட, ஆனாலும் எனக்கு டெபாசிட் வந்துடக்கூடாதுன்னு நீ அப்படியே என்றதை நிறுத்தின. எனக்கு பயந்து கொண்டு நீ கட்டுத்தொகை வராம நிறுத்தணும்னு இவர்கள் சொல்லி நிறுத்தினார்கள். நான் குற்றம் சாட்டுகிறேன். உங்களால் நம்ப முடியல. ஓட்டுக்கு காசு கொடுக்கும் போது தடுக்காத காவல்துறை தேர்தல் ஆணையம், கள்ள ஓட்டு போடும் போது தடுக்காத காவல்துறை தேர்தல் ஆணையம், ஓட்டை மட்டும் நேர்மையாக எண்ணும் என்று நீ நம்பினால் ஒன்னும் உன்னை பண்ண முடியாது. இதோட நிறுத்துவான். ஏன்? இவன்கிட்ட சம்பளம் வாங்குறவன் தானே. ஒரு நாள் நாமும் அதோட நிறுத்துப்பா. அந்த காலம் எவ்வாறு காலம் வரும் என்று காத்திருக்கிற பிள்ளைகள் அல்ல. எங்களுக்கான காலத்தை உருவாக்குகிற தலைவனின் பிள்ளைகள். நாங்கள் உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள். இதுதான் நடக்கும்னு சொல்லுவோம். நடக்கும். எழுதி வச்சுக்க. 2026 எங்களுக்கான அரசியலின் தொடக்கம். தமிழ்நாடே நாம் தமிழர் கட்சியின் அதுக்குள் அடக்கம். நீ பாத்துக்க. இந்த நாடு மக்களும் நலமாக நிம்மதியாக பள்ளிக்கு செல்கிற பிள்ளை, கல்லூரிக்கு செல்கிற பிள்ளை பத்திரமாக விடுதர வேண்டும். போதை என்கிற சொல் இல்லாது, வாய் வழியே இந்த கண் வழியை ஏத்துகிற போதைகள் இல்லாது ஒழிக்கணும். ஊழல் லஞ்சம் இல்லாது, பசி பஞ்சம் இல்லாத நாட்டை படைக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. உங்க பிள்ளைகள் வெல்லணும். வழியே கிடையாது. எங்களின் பேரன்பு கொண்டு, பெருமதிப்பு கொண்டு நாங்கள் போற்றுகிற புரட்சியாளர் பழனிபாபா அவர்களின் மீது உறுதியேற்கிறோம். இந்த பிள்ளைகள் எந்த கனவை கொண்டு நின்றாரோ அதே கனவை அணைய விடாமல், அந்த விடுதலை நெருப்பை, அந்த கனலை அடைகாத்து, அந்த லட்சிய தீயை மேலும் மேலும் பற்ற வைத்து, இந்த தமிழர் நிலத்தில் ஒரு புரட்சிகர அரசியலை பற்ற வைத்து கட்டி எழுப்பி தமிழர் தேச அரசியலை நிறுவுவோம். இது என்னுயிர் அண்ணன் பழனிபாபான் மீது நான் உறுதியேற்கிறோம். என் அன்பு சொந்தங்களே, இவ்வளவு நேரம் கால்கடுக்க நின்று அந்த ஒப்பற்ற புனித போராளிக்கு செலுத்துகிற இந்த வணக்க நிகழ்விலே நீங்கள் பங்கேற்றமைக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். புரட்சியாளர் பழனிபாபாவுக்கு என் புரட்சிகரமான வீர வணக்கம்.